இப்பவும் சொல்றேன், உறுதியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், பெண்கள், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். விஜயின் திருமணத்தை மீறிய உறவை தான் கண்டுபிடித்த பிறகும் மனதளவில் பாதிக்கப்பட்டேன் என்றும், நடிகையுடனான திருமணத்தை மீறிய உறவை கண்டுபிடித்த பிறகு விஜயால் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தேன் என்றும் மனைவி சங்கீதா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீ நானும் ஓடிடலாமா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? யாருன்னே தெரியாதவங்க நம்மள குத்துனா கூட தட்டி விட்டு போயிடலாம். ஆனா கூடவே இருந்துட்டு கரெக்டான டைம்ல நம்ம காலவாரி விட்டுருவாங்கல்ல, அதுவும் எதிர்பார்க்காத ஒரு நபர் நம்மள காலவாரி விடுவாங்க பாத்தீங்களா, பர்ஃபெக்டான டைம்ல. அந்த ஒரு வழியை நம்மளால தாங்கிக்கவே முடியாது. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். வாங்க, உனக்கு தெரியுமா? 20 வயசுல ஒரு பொண்ணு ஹீரோயின் ஆகிறது பெரிய விஷயம் இல்லைங்க. 20 வருஷமா அந்த பொண்ணு தன்னை ஹீரோயினாவே தக்க வச்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் அதே எனர்ஜியோட அதே அழகோட. நான் யார சொல்றேன்ட்டு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் இப்படி கை காட்டுவாங்க, இவங்க மட்டும் இப்படி கை காட்டுவாங்க. நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம இளவரசி குந்தவை தான். வாழ்த்துக்கள் ட்ரிஷா. நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்குண்டா. விஜய் மாதிரி ஒரு கிரேட் பர்சன் என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி மனுஷன் நமக்கு ஒரு தலைவராக கிடைக்கிறதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு மனுஷன் மக்களுக்காக 1000 கோடி சம்பளத்தை விட்டு வரலாம், சொகுசான வாழ்க்கையை விட்டு வரலாம், கெரியரோட உச்சத்தை விட்டு வரலாம், ஆனால் சொந்த பொண்டாட்டியை விட்டு வரலாமா? ஆயிரம் தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். நறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. ஒரு நிமிஷம், உன் பொண்டாட்டியரை சொல்ல ஆசைப்படுற கேளு சவிதா. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. ஏய், பாய முன்னேந்து போடா, எதா அசியமா பேச போற. கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணீங்களா? கல்யாணத்துக்கு பிறகு லவ் பண்ணேன். அதான் சொன்னேன், கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெத்துட்டு பிறகு லவ் பண்ணேன். அண்ணா, நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி 2 குழந்தை, அதுக்கப்புறம் தான் லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தருங்க லவ் போறீங்க. விஜய் ஆல்ரெடி நான் ஏர்போர்ட்ல 2006ல வேலை செஞ்சேன். அப்பவே ஏர்போர்ட் உள்ள ஒரு நடிகனா கூட தகுதி இல்லாத வந்தவன். விஜயும் விஜய் அப்பாவுமே அந்த காலத்துல அவங்க 2 பேரும் பொம்பளை பொறுக்கீங்க. சினிமால இருக்கும் போதே பொம்பளை 2 அப்பனும் மகனுமே ஒரே பொண்ணு கிட்ட போய் இது செய்வாங்க. நானே லல்லி தோழியும் நானே, மணப்பொண்ணு தோழியும் நானே. இப்ப தளபதி விஜய்க்கும் அதே நிலைமை தான். நினைச்சாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய மனைவி சங்கீதா கிட்டத்தட்ட 27 ஆண்டுகால தங்களுடைய திருமண உறவை முறித்துக் கொள்வதாக சொல்லி நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார். பத்மாவதி பேர்ல டபுள் ஃப்ளோர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? டைல்ஸ் போடுறாங்களே, டைல்ஸ் குலு 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 குலுன்னு வீடு ஃபுல்லா ஏசியாம. என்ன செகண்ட் சேனலுக்கு சிட்டி நல்லா தெரியுதா? ஒரு மனுஷனுக்கு அடி விழலாம், ஆனா அடி மேல அடி மேல அடி மேல விழுந்துகிட்டே இருந்தா அவர் என்னதான் பண்ணுவாரு? செத்த போயில நடிகை ஒருவருடன் விஜய் திருமணத்தை மீறி உறவில் இருக்கின்றார் என்பதை 2021 ஏப்ரல் மாதம் அதை நான் கண்டித்த பிறகும் கூட விஜய் அதை மாற்றிக் கொள்வதாக உறுதியளித்தார். ஆனால் தொடர்ந்து அந்த நடிகையோடு தொடர்பில் விஜய் இருந்தார். நானே லல்லி தோழியும் நானே, மணப்பொண்ணு தோழியும் நானே. சரி அண்ணே, என்ன இல்ல போகும்போது அந்த பொண்ணு வீட்டு வழியா தானே போவீங்க? ஆமா. இல்ல போகும்போது அவசரத்துல
ஜாக்கெட்ட மறந்துட்டு போயிடுச்சு கொடுத்துட்டீங்கன்னா கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? நிறைய போறான் அது உங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சுங்கிறாரா? பத்தியா பத்தியா அந்த மேல கிடையாது. பத்தியா நான் சொன்னா நீ நம்பல பத்தியா? போதுமா? நல்லப்பா அவன் நல்ல பாம்பா அதெல்லாம் கிடையாது. சைடுல ஒண்ணு நான் சொல்றத கேளு நீ. ரெக்கார்ட கட்டா கால் ரெக்கார்ட கட்டா போன் என் போன் சர்வீஸ் போயிது. சின்ன போன் அதுல இருக்குது பழைய ரெக்கார்ட்லாம் காட்டுறேன். 11 மணிக்கு வராரு. எங்க இருந்து வராரு? அந்தாண்டா வராரு. ஐயோ கடவுளே நீ குட்டி பையன்டா உன்ன ஏமாத்துறாரா? கிடையாதுண்ணா. டேய் நான் சொல்றது கேள தெரிஞ்சதுனால தான் அப்புறம் கடவுள் மாரி உனக்கு உங்க குடும்பத்துக்கு என் ரூமா வந்து சத்தியமா சிவபெருமான் மாதிரி சிவன் சொல்லுங்கிறாரு உங்ககிட்ட. சொல்றத கேளு நானு சத்தியமா சொல்றேன். சரியா? எத்தனை போன் வச்சுக்கிறாரு? 2 போன் வச்சுக்கிறேண்ணா. வாடா கம்முன்னு வாடா. முடிஞ்சு போயிடுச்சு. டோட்டலா முடிஞ்சு போன கதையை பேசினுக்கிற பொழுது நான் சொல்லல எனக்கு ஒரு அழகான பையன் இருக்காருன்னு. ஆமாங்க அது இவர்தான். நான் தாங்க அதெல்லாம் சரிதானுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் பொண்ணு ஒருக்கா தனியா சந்திச்சா நல்லா இருக்குமுங்க. நீங்க எதுக்கு பாக்கணும் தம்பி? அதான் கட்டிக்க போறவரே பாத்துட்டாரு. என்னது இந்த நாய்க்கு பொண்ணு கொடுக்க வந்திருக்கேன். இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா? நீங்க என்ன தப்பு எடுத்துக்கிட்டீங்க? இந்த கல்யாணம் எனக்காக பண்ண. எனக்கு அப்புறம் உங்களை கவனிச்சுக்க ஒரு தாய் வேணுங்கிறதுக்காப்பா பண்ணேன். அவன் மறக்கலாம். நான் மறக்கிற மாதிரியா நீங்க பண்ணிட்டு போயிருக்கீங்க? வீட்டுக்கு காய்கறி போடுற பொம்பளையில இருந்து வீட்டை கூட்டுறது வரைக்கும் ஒருத்திய விடுறதில்ல. விஜய் நான் நமக்காக அவர் பொண்டாட்டியை விட்டு வந்திருக்காரு. இப்போதான் தெரிய வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நம்ம அவருக்கு வெறும் ரசிகராகவோ தொண்டனாவோ மட்டும் இருக்கக்கூடாது. இன்னிலேருந்து நம்மளாம் அவருக்கு ஒரு பொண்டாட்டியாகவும் இருக்கணும். என்ன கூட்டணிக்கு அவரு வராரு. அவர் மட்டும் தனியா வரல, இவரையும் கூட்டு வராருன்னு ஏத்தி விட்டு சொந்த பொண்டாட்டி புள்ளைய துரத்தி விட்டீங்களேடா. கட்டின பொண்டாட்டிய காப்பாத்த வக்கில்ல, நாட்டை காப்பாத்த கட்சி ஆரம்பிச்சு வந்துட்ட நீ. பிரிஞ்சு வாழ்ந்தா என்ன ஆகுன்ற பயத்தை விட கஷ்டப்பட்டு சேர்ந்து வாழ்றது இன்னும் கொடுமையானது. அட்லீஸ்ட் சந்தோஷமாவாச்சும் இருப்பீங்கல்ல. பேக் ஃபயர் ஆயிடுச்சு இல்ல? ஏற்கனவே உன் குடும்பம் ஃபயர் ஆகி தான் நிக்குது. அடே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சமேனு உதடு வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர்கிட்ட வர்றாரு. மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவாரு. முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா? நடந்து போனா ஓப்பா நீங்க வேற ஒரு வீட்லயும் விஜய் இருக்கிறாருன்னு சொன்னீங்களே, ஆனா உங்க பொண்டாட்டி என் வீட்லயே விஜய் இருக்க மாட்டேங்கிறாருங்க. அப்படிங்கிற நிலையில நீங்க யார் வீட்லயோ கொண்டு போய் கொடுத்தனம் நடத்துறீங்க, ஆனா என் வீட்டுல விஜய் இல்ல அப்படிங்கறத எப்படி விமர்சனம் செய்யாமல் இருக்கும்? நீங்க ஒண்ணும் இல்ல. அவர் விஜயோட பொண்ணு பேர் என்ன தெரியுமா? சாசா. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா. மேல சொல்லு மேல. ஹீரோ வந்து லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தனக்கு பிறந்த பிள்ளைக்கு வந்து அந்த லவ்வர் பேரை வைப்பார்ல, அது மாதிரி அவர் வச்சிருக்கிறாரு. உண்மையான காதல். உண்மை மயிர் காதல். கள்ளக்காதல்ல என்ன உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. நம்ம இல்லாத இடத்துல நம்மளை பத்தி ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பிரபலமா இருக்கணும், இல்ல அவங்களுக்கு நம்ம ப்ராப்ளமா இருக்கணும். அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நம்ம வேலையை பார்த்து நம்ம போய்கினே இருக்கணும். டேய் வாடா பஷா பாரு பால் வடியும் முகத்தா பாரு, பச்சை குழந்தை சிரிப்பா பாருடா. ஹே தேங்க்யூ கைஸ்.
டூல் கிட் நம்மளுக்கு எப்பவுமே என்னென்ன பேசணும் ஒரு டூல் கிட் இருக்குல்ல, அதில் என்னென்ன இருக்குன்னா கரூர் இஷ்யூ வச்சு அண்ணாவை முடக்க பார்த்தீங்க, தென் ஜனநாயகனை முடக்கிட்டீங்க, தென் பிஜேபியோ திமுக கூட்டு சேர்ந்து அண்ணனை வந்து 2 நாள் சிபிஐ ஆஃபீஸில் வச்சு விசாரணைன்னு அடக்கழிச்சிங்க கூட்டணிக்காக. இப்போ வந்து இந்த எஸ்ஓபிலாம் போட்டு அண்ணனை வந்து மக்களை பார்க்க விடாத பண்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. they are seeing all these things, they are counting your days அப்படின்னு போட்டு டிஎம்கேக்கு அகேன்ஸ்ட் தான் ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண போறோம். வச்சு வேலி போட்டு வெள்ளாம பண்ணது ஒரு வெண்ணையப்பே, அத தனாவட்டா தின்னுட்டு போறது திண்ணையப்பனா. we support விஜய் அண்ணானு. ஸோ நம்ம என்னன்னா லைக் கரூர் இஷ்யூ அப்போ என்ன ஊக்கான் என்ன எஸ்ஓஎஸ்ல ஒர்க் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான். லுக் ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் போடுங்க, தென் வீடியோ கிரியேஷன் பண்ணி போடுங்க. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். ரொம்ப ஃபேமிலி அட்டாக் பண்ணாதீங்க. மேம் சங்கீதா மேம் வந்து அட்டாக்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே தான் இருக்கு. ஸோ டிஎம்கே தான் லீக் பண்ணிருக்கு. இவ்வளோ சீப்பான பாலிடிக்ஸ் இதை வந்து உங்க மக்கள்கிட்ட இது எடுபடாது. மக்கள் இன்னும் அண்ணனுக்கு அனுதாபம் தான் பட்டு இன்னும் நீங்க வந்து அண்ணனுக்காக அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு வழிவகை பண்ணிருக்கீங்க. லைக் வந்து சொல்லணும்னு சீஃப் சொன்னாரு. போக போக உங்களுக்கே தெரியும் நான் ஒரு உத்தம புத்திரன். உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். பீஸா விட்டுட்டு வேண்டாம் நாய. மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் கண்டிப்பா உங்களுக்கு தேர்தலில் இதுக்கான ரிப்ளை கொடுப்பாங்க. we are with விஜய் அண்ணா. ஓகேவா? ஷூர் ப்ரோ. மக்கள் வித் விஜய் அண்ணா. இந்த மாதிரி இது டூல் கிட் நான் உங்களுக்கு டிராஃப்ட் அனுப்பிச்சிடுறேன். நீங்க பாருங்க. ஓகே ப்ரோ, அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ. இவ்வளவு நேரம் நீங்க பேசுனதெல்லாம் என்னோட செல்போன்ல டேப் பண்ணி வச்சிருக்கேன். போலீஸ்ல போட்டு கொடுத்துருவேன். யோ, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. மரியாதை அந்த போனை என்கிட்ட கொடுத்துரு. இல்ல சுப்போட ஆளுகளை வச்சு உன்னை தீர்த்து கட்டிடுவேன். சாமி, தீர்த்து கொடுக்க வேண்டிய நீங்க எல்லாம் தீர்த்து கட்ட ஏற்பாடு பண்ணலாமா? இது நியாயமா? நீங்க போட்டுட்டு பண்ண வேட்டி சட்டை எங்கங்க? அதே வர்ற வழியில ஒரு பரதேசி பையன் குளிர்ல வேட்டி சட்டை இல்லாம நடுங்கிட்டு இருந்தா, அவனுக்கு என் வேட்டி சட்டையை தானமா கொடுத்துட்டேன். பாரி வள்ளல் பரம்பரை நாங்க. அக்கா, இந்த பாரி வள்ளல் பரம்பரை தானமா கொடுத்தாரு வேட்டி சட்டை. அது இதான்னு கேளு. இப்படி நடக்குது. இது காலங்காலமா நடக்குது. ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன்டி. வெப்பாட்டி வைக்கலன்னா என்ன எவனாவது பெரிய மனுஷன் ஏத்துக்குவானாடி? இப்ப என்ன பிரச்சனை? இல்ல உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். அடுத்தவன் குடும்பத்துக்குள்ள எட்டி பாக்குறது எவ்வளவு கேவலமான வேலை தெரியுமா? உங்க அப்பா ஜட்டிக்குள்ள எட்டி பாக்குற மாதிரி. ஹலோ, நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி, நறுக்கி எறிஞ்சு புடுவேன். ஏய், எதிர்க்கட்சி என் தலைவன் யார வச்சிருந்தா உனக்கு நாதாரி? அவர் ஒருத்தே வச்சிருப்பாரு, இல்லைன்னா ஊரே வச்சிருப்பாரு. உனக்கு என்னடா? ஏரோப்ளேன்ல போறவனே ஏணி வச்சு எட்டி பாக்குற நீ, கப்பல்ல போறவரை காலை விட்டு ஆட்டி பாக்குற நீ, நடந்து போறவரை நாக்க வச்சு நக்கி பாக்குற நீ, பேசக்கூடாது. ஓ வண்டவாளத்தை தண்டவாளத்தை. விஜய் என்னோட ஒய்ஃப் சங்கீதா செங்கல்பட்டு கோர்ட்ல போய் டிவோர்ஸ் வேணும்னு அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேர் லவ் பண்ணாங்க, அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்க 2 பேர் குழந்தை பெத்திட்டாங்க, அவங்க 2 பேர் வாழ்ந்தாங்க, அவங்க 2 பேருக்கு முரண்பாடு வந்துருச்சு. புருஷன் முன்னாடி சண்டை வருது, சகஜம். பிரிஞ்சிருந்தாங்க. இப்ப அபிஷியலா பிரிஞ்சலாம் முடிவு எடுத்திருக்காங்க. அது அவங்க வீட்டு நடக்கிறதுக்குள்ள நடக்கிற விஷயம். என்ன மயிருக்கு பாலிடிக்ஸ்க்காக விளக்கு பிடிச்சா அவங்க வீட்டுக்குள்ள போய் நொட்டுறீங்க? விளக்கு பிடிச்சு பாக்குறது உங்களோட வேலையா இல்ல உங்களோட ஆபீஸா? அரசியல்னா அரசியலா பாருங்க. அடுத்த வீட்டுக்குள்ள என்ன மயிருக்கு விளக்கு பிடிக்கிறீங்க? இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. டிவோர்ஸ் வாங்கிட்டாரு விஜய். வீட்டையே ஒழுங்கா பாத்துக்காரு விஜய். எப்படி நாட்டை பாத்துப்பாரு? அப்படி இந்த பிரஸுக்கும் மீடியாக்கும் இந்த வீடியோ மூலமா ஒரு செருப்படி கொடுக்கவா? அது எப்படி நியூஸ் வெளியே வந்து அடுத்த காமன் நேரத்துல சொல்லி வச்ச மாதிரி எல்லா யூடியூப் சேனல் நியூஸ் சேனலும் ஒரே மாதிரி போஸ்ட் போறீங்க. சரி சரி, இப்ப அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க? என்னையா பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை நிஜமா சொல்றேங்க, டெஃபினெட்லி. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஓகேங்க, அங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க? என்னடா எங்க வீட்ல என்னடா அடிக்கிறீங்க? வகையா மாட்டிக்கிட்டே. ஆத்தா வேற சொல்லி தப்பு தப்பா சம்பாரிச்சு இல்ல, அதுக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை.